அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ நிறைய விஷயங்கள் செப்டம்பர் மந்த்ல இம்பார்ட்டன்ட் நடந்துச்சு. ஸோ அதை நம்ம சிலபஸ் வைஸ் ஹெட்டிங்காக பிரிச்சு, ஓகேங்களா, லேட்டஸ்ட் ஏரியா ஆஃப் ஈவெண்ட்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், அந்த மாதிரி சிலபஸ் வைஸ் ஹெட்டிங்காக பிரிச்சு அதை நம்ம அப்படியே ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம கொஸ்டின் பேசிஸில் பார்த்துரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம் அதோடைய மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா டோங்கா அப்படிங்கிற பிளேஸில் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோம்னா நேஷனல் நியூட்ரிஷன் வீக், தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 7 வரைக்கும், அதாவது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் நம்ம ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பாருங்க, ஃபோரம் ஆன் சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன். ஓகேங்களா? சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன் மீட்டிங் எங்க நடந்திருக்கும்னா சைனாவோட தலைநகரம் பெய்ஜிங்ல வந்து நமக்கு நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்ப்போம், எக்ஸசைஸ் வருணா பிட்வீன் இந்தியா அண்ட் பிரான்ஸ். இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடக்கக்கூடிய இந்த வருணா பயிற்சி அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய தரைக்கடல், ஓகேங்களா, மெடிட்டரேனியன் சீல நடந்திருக்கும். சரியா? அடுத்தது போகோ ஹராம் அப்படிங்கிற இந்த தீவிரவாத அமைப்பு எந்த நாட்டிலிருந்து செயல்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போகோ ஹராம் அப்படின்னா நைஜீரியா. மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு ஹமாஸ் அப்படின்னா பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஹமாஸ். அடுத்தது ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு, சமீபத்தில் செய்திகள்ல நிறைய வந்திருக்கும். ஓகேங்களா? ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு லெபனான்ல இருக்கு. அடுத்ததா வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈராக்ல இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈராக்லயும் சிரியாலையும் இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் ISIS. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏமன்ல இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் ஹவுதீஸ். ஓகே, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஏமன்ல இருந்து செயல்படுறாங்க. சரியா? ஸோ போகோ ஹராம் அப்படின்னா நைஜீரியா. ஓகேவா? அடுத்தது விச் கண்ட்ரி அலவுட் ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஓகேவா? ஸோ அந்த நாட்டில் நைஜீரியா அப்படிங்கிற நாடு தான் வந்து இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. நைஜீரியாவில் பார்த்தோம்னா அதிகப்படியான வறட்சி, அதனால தான் வந்து அனிமல்ஸை வேட்டையாடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸை 2024 விண்வெளிக்கு அழைத்து சென்ற வாகனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்லைனர். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோம்னா கல்வி அவசர நிலை பிரகடனம் செய்த அண்டை நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல இல்லிட்ரசி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதனால சமீபத்தில் பதவிக்கு வந்து அவங்களுடைய பிரதமர் வந்து இதை சொல்லியிருக்காரு. அடுத்தது எக்ஸசைஸ் இந்திரா ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் நம்ம எக்ஸசைஸ் இந்திரா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்தது 2036க்குள் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க எந்த நாடு முடிவு செய்துள்ளது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ரஷ்யா தான். ஓகேவா? ஏன்னா நிலவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சூரியன்ல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். இருந்தாலும் அங்க ஒரு 20-28 நாட்களுக்கு பார்த்தோம்னா சூரியன்ல இருந்து மின்சாரம் தயாரிக்க முடியாத நிலை ஏற்படும். அதனால அணுமின் நிலையம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அமைக்க போறதாக, நிலவில் அமைக்க போறதாக ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 10. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூசைட் ப்ரிவென்ஷன் பாலிசி அப்படிங்கிறது 2022ல வந்திருக்கும். சரிங்களா? சூசைட் ப்ரிவென்ஷன் பாலிசி அப்படின்னா 2022ல நமக்கு வந்திருக்கும். அடுத்தது G20 உச்சி மாநாட்டில் எந்த நாடு கோடீஸ்வரர்களுக்கு 2% சொத்து வரியை முன்மொழிய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் G20 சமிட் பார்த்தோம்னா நமக்கு பிரேசில்ல நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பிரேசில் தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு 2% வெல்த் டாக்ஸை நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு போடலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் 2024னா நமக்கு பிரேசில்ல நடக்கும். 25 எங்க நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கால 2025ல நடக்க போகுது. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா எக்ஸசைஸ் யுத்த அபியாஸ் இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுத்த அபியாஸ் அப்படின்னா அமெரிக்கா, இந்திரா அப்படின்னா ரஷ்யா. சரியா? வருணா அப்படின்னா பிரான்ஸ். நெக்ஸ்ட், நீதிபதிகள் தேர்தலுக்கு ஒப்புதல் அளித்த முதல் நாடு. எல்லா நாட்டிலையும் பார்த்தோம்னா நீதிபதிகள் அப்படிங்கிறது அப்பாயிண்டடாக தான் இருப்பாங்க. மெக்சிகோ தான் முதல் முறையா நீதிபதிகளுக்குன்னு ஒரு தேர்தலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மெக்சிகோ. ஓகேவா? அடுத்தது, ஸோ இந்த கேள்வியை பார்த்தோம்னா முதல்வர் வந்து சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருப்பார் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக. ஸோ எத்தனை நிறுவனங்கள் வந்து தமிழக அரசாங்கத்தோட ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 19 நிறுவனங்களோட அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா கூகுளோட நம்ம AI லேப்ஸ் வந்து செட்டப் பண்ண போறோம். அடுத்தது ஓமியம் அப்படிங்கிற கம்பெனி வந்து நமக்கு கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து
எங்கன்னா செங்கல்பட்டுல வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அதே மாதிரி ஃபோர்டு நிறுவனம் பார்த்தோம்னா நமக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பிளான்ட்ல மறுபடியும் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 19ல முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வந்தே மெட்ரோ ரயில் எங்க லான்ச் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ வந்தே மெட்ரோ இதற்கு பேர் இப்போ என்ன மாத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமோ பாரத் ரேபிட் ரயில் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? நமோ பாரத் ரேபிட் ரயில் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க. ஸோ நம் வந்தே மெட்ரோ, வந்தே பாரத் நமக்கு தெரியும். அது என்ன வந்தே மெட்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்தே பாரத் அப்படிங்கிறது நமக்கு ரிசர்வேஷன் பேசிஸ்ல புக் பண்ணி டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும். ஆனால் வந்தே மெட்ரோவில் அது கிடையாது. ஓகேங்களா? இப்போ பேர் மாத்திட்டாங்க. நமோ பாரத் ரேபிட் ரயில்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட்டிங்கே ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி வந்தே பாரத்ல நம்ம நாலு உட்காந்துட்டு மட்டும் தான் போக முடியும். வந்தே மெட்ரோல நின்றுட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு சில அம்சங்கள்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எங்கன்னா அகமதாபாத் டு புட்ச் அப்படிங்கிற இந்த பகுதிகள் தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். சரியா? அடுத்த கேள்வி பார்த்தோம்னா which country has introduced a new law for migrant domestic workers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. அடுத்ததா பார்க்குறப்ப டைம் இதழ் வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் தலைச்சிறந்த இந்திய நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா HCL தான் முதலிடம் வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா வாட் இஸ் த நேம் ஆஃப் நியூ சென்ட்ரலைஸ்டு வெப்சைட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்காக ஒரு சென்ட்ரலைஸ்டு வெப்சைட், சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மையப்படுத்தப்பட்ட ஒரு இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கர் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது விச் கண்ட்ரி டிசைடட் டு கில் 200 elephants ஃபார் மீட் டியூ டு ட்ராட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வறட்சியின் காரணமாக ஜிம்பாப்வே அப்படிங்கிற நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மக்களுக்கு உணவளிக்கிறதுக்காக ஒரு 200 யானைகளை கொல்ல போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஜிம்பாப்வே, ஜாம்பியா, நமீபியா, நைஜீரியா இதெல்லாம் வந்து மத்திய ஆப்பிரிக்க நாடுகள். இங்கெல்லாம் பார்த்தோம்னா யானைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 84,000 யானைகள் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல ஜிம்பாப்வேல பார்த்தனாலே நிறைய யானைகள் வந்திருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்கு யானைகள். அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க மக்கள் வறட்சியில பட்னியில இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால ஒரு 200 யானைகளை கொண்டு அவங்க மக்களுக்கு வந்து உணவளிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா 2024 குவாட் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா இந்த வருஷத்துக்கான குவாட் மாநாடு அமெரிக்காவில் நடந்துச்சு. ஸோ குவாட் அப்படின்னா என்னென்ன நாடுகள் வருவாங்க அப்படின்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் ஜப்பான் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வருஷம் மீட்டிங் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது லெபனானின் அண்டை நாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெபனான்ல தான் இப்போ தீவிர பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஹிஸ்புல்லா அமைப்புனால. சரிங்களா? இப்போ லெபனான் அப்படிங்கிற நாடை பார்த்தோம்னா இப்படிதான் இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் லெபனானுடைய ஒரு நார்மலான ஒரு வரைபடம் அப்படின்னா. ஸோ இங்கிருந்து இருக்கக்கூடிய நாடு தான் நமக்கு இஸ்ரேல். சரிங்களா? இப்படி இஸ்ரேல் இருப்பாங்க. இந்த இடத்துல ஈஜிப்ட் வந்துருவாங்க. சரியா? இங்க ஈஜிப்ட், இங்க இஸ்ரேல், இங்க லெபனான். லெபனானை சுத்தி இருக்கக்கூடிய நாடு தான் சிரியா. சரிங்களா? அப்ப லெபனானுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மெடிட்டரேனியன் சி வந்துடும் நமக்கு. ஓகேவா? மெடிட்டரேனியன் சி வந்துடும். அப்ப லெபனானுடைய அண்டை நாடுகள்னு பார்த்தா ஒன்னு சிரியா, இன்னொன்று வந்து இஸ்ரேல். ஸோ அதுதான் நம்ம இங்க பதிலாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது 97வது ஆஸ்கர் விருதுக்கு சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கான பிரிவில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நுழைவாக எந்த திரைப்படம் தேர்வாகி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லப்தா லேடிஸ் அப்படிங்கிற படம் தேர்வாகி இருக்கு. சரியா? அடுத்தது இந்தியாவின் முதல் விமான ரயில் அமைப்பு 2027 எந்த விமான நிலையத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி விமான நிலையத்தில், அந்த விமான நிலையம் பக்கத்திலேயே ஒரு மெட்ரோ மாதிரியான ஒரு அமைப்பு, விமான நிலையத்துக்குள்ளேயே ஒரு மெட்ரோ மாதிரியான அமைப்பு தான் இந்த விமான ரயில் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. 2027 டெல்லியில வரப்போகுது. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு சைனா, 3வது இடத்துல தான் இந்தியா இருக்கும், 4வது இடத்துல ஜப்பான். சரிங்களா? நம்ம ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு தான் இந்தியா வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கு. சரியா? அடுத்தது which Southeast Asian nation gave legal recognition to same-sex marriage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாய்லாந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது which state government has announced 180 days of maternity leave for its women employees who have children through surrogacy. ஓகேங்களா? வாடகை தாய் நடைமுறையின் மூலமா குழந்தையை பெற்றுக்க கூடியவங்க அதுல அந்த
அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் அந்த பெண்மணிக்கு பார்த்தோம்னா ஒரு 180 நாட்கள் வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒடிசா கவர்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஒடிசா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான பதில். ஓகேவா, அடுத்த கேள்வி, நேம் த கண்ட்ரீஸ் இன் G4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ G4 யார்? இந்த G7 நமக்கு தெரியும், G20 நமக்கு தெரியும். யார் இந்த G4 கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, G4ல இருக்கக்கூடிய நாடுகளோட அப்ஜெக்டிவை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில், ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பெர்மனன்ட் மெம்பர் ஸ்டேட்டஸை வந்து வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 4 நாடுகளை தான் நம்ம G4 நாடுகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஐநா சபையோட பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, அடுத்தது ரஷ்யா, அடுத்தது சைனா, அப்புறமா பிரான்ஸ். ஓகேங்களா, இவங்களாம் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா நமக்கு இருந்துட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து நாங்களும் பெர்மனன்ட் மெம்பர்ஸா ஆகணும் அப்படிங்கிறத யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, இந்தியா, பிரேசில், ஜப்பான், ஜெர்மனி, இந்த 4 நாடுகளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா G4 கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, அடுத்தது அடுத்ததா பார்த்தோம்னா குளோப் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலி குளோபல் ஆபரேஷனல் நெட்வொர்க் ஃபார் ஆன்டி கரப்ஷன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது குளோப் அப்படிங்கிற அமைப்பு G20ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்படுறாங்க. பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் பாடிஸ் இருக்கும். நம்ம நாட்டில் CBI இருக்கு, FBI எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ CBI போன்ற அமைப்புகளோட ஒரு கூட்டமைப்பு. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த குளோப் அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டமைப்பு. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் கிரைம்ஸ், கரப்ஷன்லாம் வந்து டேக்கிள் பண்றாங்க. சரியா, இப்போ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு. ஸோ போத் கரெக்ட். ஓகேவா, அடுத்தது அல் நஜா இஸ் a military exercise between India and which country கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் அல் நஜா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, 31வது கேள்வி பாருங்க, சர்வதேச புத்தாக்க குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 39வது இடத்துல நம்ம இருக்கோம். சரியா, அடுத்தது பூமிக்கு அருகில் வரும் புதிய சிறுநிலவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய பெயர் 2024 PT5 அப்படிங்கிறது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கூகுளுடன் இணைந்து AI ஆய்வகங்களை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் எந்த மாநிலம் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஓகேங்களா இந்த AI லேப்ஸ்ல ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே இந்த ஒரு ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்டத்தை எந்த மாநிலம் இயற்றியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சமீபத்தில் எந்த மாநிலம் பெண்களின் திருமண வயதை 18 இருந்து 21 உயர்த்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் இதை பண்ணியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா நமக்கு ஜெயா ஜெட்லி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு. ஜெயா ஜெட்லி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயா ஜெட்லி ஆணையம் என்ன பண்றாங்கன்னா பெண்களுடைய திருமண வயதை 18 இருந்து 21 இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல மத்திய அரசாங்கம் ஒரு பில்லை கொண்டு வராங்க. இந்த பில் இப்போதைக்கு பார்த்தோம்னா கமிட்டி ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேங்களா, பாராளுமன்ற நிலைக்குழு வந்து இந்த ஒரு பாராளுமன்ற குழு வந்து இந்த ஒரு பில்லை வந்து இப்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுவும் சட்டமாக மாறலாம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடியே இமாச்சல பிரதேச மாநிலம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. பெண்களுடைய திருமண வயதை 18 இருந்து 21 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. சரிங்களா, அடுத்தது 36வது கேள்வி, which state has introduced a bill to disqualify legislators from pension if disqualified under anti-defection law அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டா அவருக்கு MLA பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு மசோதாவை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுவும் இமாச்சல் பிரதேஷ் தான் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்தது தமிழ்நாடு லான்ச் தி சைபர் செக்யூரிட்டி பாலிசி இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி பாலிசினா 2020. இதனுடைய செகண்ட் வெர்ஷன் பார்த்தோம்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ 2024ல வந்திருக்கு. சரியா, அடுத்தது விச் இஸ் த டாப் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ அடிப்படையில் பார்க்குறப்ப டாப் ரயில்வே ஸ்டேஷன் 1 நியூ டெல்லி, செகண்ட் வந்து ஹவுரா வெஸ்ட் பெங்கால், தேர்ட் வந்து சென்னை சென்ட்ரல். ஓகேங்களா, அடுத்தது
which is the top railway station in Tamil Nadu in terms of revenue. So இந்திய அளவுல நியூ டெல்லி, தமிழ்நாடு அளவுல பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தான் தமிழ்நாடு அளவுல டாப். சரியா? அடுத்தது which state is the highest beneficiary under முத்ரா ஸ்கீம்? ஸோ இதுக்கு கீழே யாரு ஹையஸ்ட் பெனிஃபிஷியரி? முத்ரா அப்படிங்கிற திட்டம் 2015 வருது. ஓகேங்களா? நமக்கு 2015 வருது. இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா சிசு, இதுக்கு கீழே 50,000 வரைக்கும் நமக்கு லோன்ஸ் கொடுக்குறாங்க. கிஷோர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன்ஸ் கொடுக்குறாங்க. தருண் அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? சமீபத்தில் பட்ஜெட்ல பார்த்தோம்னா இந்த 10 லட்சம் அப்படிங்கிறது 20 லட்சமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் முத்ரா அப்படிங்கிற திட்டம் பத்தி. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யாரு அதிகமா பயனடைஞ்ச மாநிலம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கும் மேல இந்த திட்டத்துக்கு கீழே தமிழ்நாட்டில் இருக்கவங்க லோன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால ஹையஸ்ட் பெனிஃபிஷியரி யாருன்னா அது நம்ம தான். ஓகேவா? அடுத்தது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் எந்த மாநிலத்தில் அதிகம் பதிவாகியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வழக்குகள் அதிகமாக பதிவானது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். இந்தியா முழுக்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 58,000 வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதுல உத்தரப்பிரதேசில் மட்டும் பார்த்தோம்னா 12,000 வழக்குகள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பதிவாயிருக்கு. ஓகேங்களா? இந்த SC/ST ஆக்ட் 1989 இருக்கு இல்லையா, அந்த ஆக்டுக்கு கீழே. இதே பழங்குடியினர் அப்படின்னு பாக்குறப்ப பழங்குடியினருக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 10,000 வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுல ஒரே மாநிலத்தில் மட்டும் 2,000க்கும் மேற்பட்ட வழக்குகள். அது எந்த மாநிலம்னா மத்திய பிரதேசம். அப்ப தாழ்த்தப்பட்டோர் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா அது உத்தரப்பிரதேஷ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னா அது வந்து மத்திய பிரதேஷ். சரியா? அடுத்தது இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. இவங்களுடைய அந்த பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 29.1% இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இதை இந்தியா ஃபுல்லா பார்த்தோம்னா 3.2% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகேவா? அடுத்தது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை எவ்வளவு வரை மத்திய அரசு உயர்த்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு வரை அப்படின்னு பார்த்தோம்னா 1035 வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. சரிங்களா? 783 ஆரம்பிக்கும். ஆனால் 1085 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஸோ இந்த இடத்துல பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஏ கரெக்ட் இல்ல, பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது மேவட் கொள்ளையர்கள் இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில் இந்த ஏடிஎம் பிரச்சனையில மாட்டினாங்க இல்லையா, ஏடிஎம் திருடி கேரளால. ஸோ இவங்க எந்த மாவட்டம் அப்படின்னு மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க. நமக்கு தீரன் படத்துல வர மாதிரி ஒரு வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே வந்து இந்த திருடு கொள்ளை அப்படிங்கிற தொழில இருக்கிறவங்க தான். சரியா? ஸோ ஹரியானா அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்ததா பார்த்தோம்னா பொருணை அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருணை அருங்காட்சியகம் நமக்கு திருநெல்வேலியில வரப்போகுது. சரியா? அடுத்தது திருவள்ளுவர் கல்ச்சரல் சென்டர் வில் பி லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சிங்கப்பூர்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது the Indian who are in Times 100 most influential AI list அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம்ஸ் நிறுவனம் இந்த AI லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்தியன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 100ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி வைஷ்ணவ், நந்தன் நீலகேணி, அனில் கபூர் 3 பேருமே இருக்காங்க. ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறத ஆன்சர். சரியா? அடுத்தது வாட் இஸ் த மெடல் அவார்டட் டு தோஸ் ஹூ ஹேவ் சர்வ்ட் வெல் இன் த போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவல்துறையில சிறப்பாக செயல்பட்டா என்ன விருது கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து அண்ணா விருது வந்து கொடுப்பாங்க, அண்ணா மெடல் வந்து கொடுப்பாங்க. சரியா? அண்ணாவுடைய பிறந்த நாள் அப்ப அந்த ஒரு மெடல் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது the name of which place is changed into ஸ்ரீவிஜயபுரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிளேஸுக்கு ஸ்ரீவிஜயபுரம்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரமா இருந்த போர்ட் பிளேர் அப்படிங்கிற பிளேஸுக்கு ஸ்ரீவிஜயபுரம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க. அடுத்தது who is awarded the best male player award at the FIDE 100-year anniversary awards அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ FIDE ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆகி 100 years ஆயிடுச்சு. அதுல பெஸ்ட் மேல் பிளேயர் அவார்டு அப்படிங்கிறத பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மேக்னஸ் கால்சனுக்கு தான் வந்து பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. மேக்னஸ் கால்சன் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நார்வேயை சேர்ந்தவர். சரியா? அடுத்தது அதே அவார்ட்ஸ்ல ஃபீமேலுக்கு யாருக்கு கொடுத்திருந்தாங்க, பெஸ்ட் ஃபீமேல் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜூடித் போல்கர் இவங்களுக்கு தான் வந்து கொடுத்திருந்தாங்க. சரியா? அடுத்ததா who has been appointed as the new chief of Indian Air Force. ஓகேவா? இந்திய விமானப்படையுடைய புதிய தலைமை தளபதியாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு அமர்பிரீத் சிங் தான் இந்த விமானப்படையோட தளபதியாக வந்திருக்காரு. சரிங்களா? உபேந்திர திவேதி அப்படிங்கிறவரை பார்த்தோம்னா நமக்கு ஆர்மி. அடுத்தது தினேஷ் திரிபாதி பார்த்தோம்னா நமக்கு நேவிக்கு இருக்காங்க. விமானப்படைக்கு தான் பார்த்தோம்னா அமர்பிரீத் சிங். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜித் தோவால் வந்து
நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். இது மட்டும் இல்லாம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அது வந்து அனில் சௌஹான். சரியா? இவங்கெல்லாம் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who is the 17th women chief minister in India? இந்தியாவுடைய 17வது பெண் முதல்வர் டெல்லியில வந்திருக்கக்கூடிய அதிஷி. ஓகேங்களா? அடுத்தது சாஸ்திரா ராமானுஜன் பிரைஸ் இந்த வருஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் டுன் ஃப்ரம் ஜார்ஜியா யூனிவர்சிட்டி. சரிங்களா? அமெரிக்காவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா which region has been declared as the best heritage tourist destination in India by central government? ஓகேங்களா? அதாவது பாரம்பரிய சுற்றுலா தலமாக எதை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி. கிட்டத்தட்ட வேர்ல்டு டூரிசம் டே அப்போ நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு 36 பிளேசஸ் சொல்லியிருந்தாங்க. அதுல ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் எதுனா நம்மளுடைய கீழடி. சரிங்களா? தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிளேஸ் தான் போயிருந்துச்சு, அந்த ஒரு பிளேஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா தெற்காசியாவில் முதல் முறையாக ஃபார்முலா 4 இரவு கார் பந்தயம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா சமீபத்தில் சென்னையில நடந்து முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்தது பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் ஆண்கள் பேட்மிண்டனில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதேஷ் குமார். ஓகேவா? அடுத்தது இதுவரை தமிழகத்தை சேர்ந்த எத்தனை வீரர்கள் பாராலிம்பிக் பதக்கம் வென்றுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா 3 பேர். ஒன்னு மாரியப்பன் தங்கவேலு, மாரியப்பன் அவர்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா துளசிமதி முருகேசன் அப்படிங்கிறவங்களும் மனிஷா ராமதாஸ் அப்படிங்கிறவங்களும் தான் தமிழகத்தை சேர்ந்த அந்த 3 நபர்கள். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் சுமித் அன்டில். சரியா? அடுத்தது பாராலிம்பிக் போட்டிகளில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற 3வது இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சுமித் அன்டில் தான். அவங்களுக்கு முன்னாடி தேவேந்திர ஜதாரியா, அவனி லேக்ரா, இப்போ சுமித் அன்டில். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா who won hat-trick of medal in high jump in Paralympics? மாரியப்பன் தங்கவேலு தான். பார்த்தோம்னா ரியோ பாராலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா கோல்டு, அதுக்கப்புறம் டோக்கியோல சில்வர், பாரிஸ்ல பிரான்ஸ். ஓகேவா? அதனாலதான் ஹேட்ரிக் பதக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்விந்தர் சிங். சரியா? நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாராலிம்பிக் மெடலிஸ்ட் இன் ஜூடோ. ஜூடோவில் யார் ஃபர்ஸ்டா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கபில் பார்மர் அப்படிங்கிறவர். சரியா? நெக்ஸ்ட் கிளப் த்ரோ அப்படிங்கிற போட்டியில கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னா தரம்பீர் சிங் அப்படிங்கிறவங்க. அடுத்ததா பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல நிறைவு விழாவில் கொடியேந்தியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹர்விந்தர் சிங் மற்றும் பிரீத்தி பால், இவங்க 2 பேரும் கொடியேந்தி சென்றிருக்காங்க. சரியா? அடுத்தது இந்தியாவில் இருந்து பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் குமார். சரியா? அடுத்தது US ஓபன் விமன்ஸ் டைட்டில் அரினா சபலென்காவுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஜாவ்லின் த்ரோல கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னா நவ்தீப் சிங். இவர் வந்து இந்த உயரம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்தியா 29 பதக்கங்களுடன் 18வது இடத்தை பிடித்தது. இந்தியா இதுவரை 60 பாராலிம்பிக் பதக்கங்களை பெற்றுள்ளது. ஓவராலா நம்ம 60 மெடல் வின் பண்ணியிருக்கோம். இந்த டைம் இந்த எடிஷன் பாரிஸ் எடிஷன்ல பார்த்தோம்னா நம்ம 29 பதக்கங்களுடன் 18வது இடத்துல இருந்தோம். 2மே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 2ம் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. சரியா? அடுத்தது US ஓபனோட மென்ஸ் டைட்டில் வந்து யானிக் ஜின்னர் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது 45வது செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்துச்சு அப்படின்னா புடாபெஸ்ட் அப்படிங்கிற சிட்டியில தான் நடந்துச்சு. புடாபெஸ்ட் பார்த்தோம்னா ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டினுடைய தலைநகரம். சரிங்களா? புடாபெஸ்ட் பார்த்தோம்னா ஹங்கேரியோட கேபிட்டல். ஓகே. அடுத்தது விச் டீம் ஒன் த மென்ஸ் ஏஷியன் ஹாக்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாருன்னா இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 900 கோல்ஸ் இன் ஃபுட்பால்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சரிங்களா? அடுத்ததா 45th செஸ் ஒலிம்பியாட் ஹெல்ட் இன் புடாபெஸ்ட் ஹங்கேரி. இந்தியா won the gold medal for the first time in செஸ் ஒலிம்பியாட். 2மே கரெக்ட் தான். இந்தியாவோட மென்ஸ் டீமும் சரி, இந்தியாவோட விமன்ஸ் டீமும் சரி, 2 பேருமே வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஐ மீன் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் நோனா கேப்ரின்டாஷ்விலி ட்ராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் இந்தியாவுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி
தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரியில் ஏதாவது ஒரு நாடு பண்ணியிருந்தாங்க இந்த செஸ் ஒலிம்பியாட்ல அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தான் இந்த நோனா கேப்ரின் டாஷ்விலி அப்படிங்கிற ட்ராஃபியை கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவுக்கு தான் போயிருக்கு. யாரு என்ன கேமோட ரிலேட் ஆகி வருதுன்னா செஸ்ஸோட ரிலேட் ஆகி வருது. சரியா? அடுத்ததா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். Who translated Gora of Rabindranath Tagore into Tamil அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கே செல்லப்பன் அவர்கள் சமீபத்தில் இறந்துட்டாங்க. அதன் பேசிஸ்ல இந்த கேள்வி வந்திருக்கு. சரியா? அடுத்தது Who wrote the article The Forgotten Age Revealed அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் மார்ஷல் தான் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த ஆர்டிக்கல் எழுதினதுக்கு அப்புறமா தான் உலகத்துக்கே தெரிய வருது இந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த செய்திகள். சரிங்களா? அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடா கேள்விகள். ஸோ in which Supreme Court case said that subclassification can be given to SC/ST categories அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறத தரலாம் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் தவிந்தர் சிங். ஓகேவா? முதல் ஆப்ஷன் தான். அடுத்தது which of the following articles will be amended if simultaneous polls are held for Lok Sabha and state legislative assemblies அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அதற்கு இந்த டியூரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் டியூரேஷன் ஆஃப் லோக்சபா அது ரெண்டையும் நம்ம மாற்றணும். ஓகேங்களா? அதனுடைய ஆர்டிகல்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஆர்டிகல் 83 அண்ட் ஆர்டிகல் 172. சரியா? அடுத்தது ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுறவு அமைச்சகத்துக்கு கீழே வரும். சரிங்களா? 2.0 அப்படிங்கிறது கூட்டுறவு அமைச்சகம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2029. நெக்ஸ்ட் ஒன் The Supreme Court struck down the Information Technology Rules 2023 because it is violative of which article of the Constitution? அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் அப்படிங்கிறது ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறத உருவாக்க நினைச்சது. ஓகேங்களா? ஸோ அரசாங்கத்தினுடைய தகவல்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்துச்சு அப்படின்னா அது சரியா தவறா அப்படிங்கிறத இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து நமக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு கருத்தை அரசாங்கத்தை பற்றி போடுறேன்னா அது சரியா இருந்தாலுமே அது அரசாங்கத்துக்கு எதிராக இருந்துச்சுன்னா அது இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் என்ன பண்ணலாம்னா இது தவறான கருத்து அப்படின்னு சொல்லி அதை என்னோட ட்வீட்டை வந்து டெலீட் பண்ண முடியும். அப்போ இது வந்து நம்மளுடைய உரிமைகளை பாதிக்க வகையில் இருக்கு. அதனால ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 19ல 1G இது மூணுத்தையும் வயலேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா சில உயர் நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை நியமனம் செஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த செய்தியை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா KR ஸ்ரீராம். அடுத்தது இமாச்சல பிரதேசம் பார்த்தோம்னா ராஜீவ் ஷேக்கர். அடுத்தது மத்திய பிரதேசத்துக்கு சுரேஷ்குமார். ஜார்க்கண்ட் பார்த்தோம்னா ராமச்சந்திர ராவ். ஸோ கரெக்டாகவே மேட்ச் ஆயிருக்கு. 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் நிதின் மதுக்கர். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் தாஷி ரப்ஷ்தான். டெல்லியை பொறுத்த வரைக்கும் மன்மோகன். மெகாலயாவை பொறுத்த வரைக்கும் இந்திரா முகர்ஜி. இதுவுமே சரியான மேட்ச் தான். ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது எந்த ஆண்டு வரை மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் பொது தேர்தல்கள் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1967 வரைக்கும் நடந்துச்சு. ஓகேங்களா? 1952ல நமக்கு தேர்தல்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கும். 1967 வரைக்கும் நடந்திருக்கு. சரியா? அடுத்தது நாடாளுமன்ற நிலைக்குழு பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யும். மக்களவையில் பார்த்தோம்னா 18 நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் இருக்கு. ராஜ்யசபால 6 நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் இருக்கு. ஸோ ரெண்டுமே சரிதான். சரிங்களா? நெக்ஸ்ட் தமிழகத்தை சார்ந்த ஒரு கேள்வி. தமிழகத்தில் 3வது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. துணை முதல்வர் பதவி அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறதும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். துணை முதல்வருக்கு தனி இலாக்கா இல்லை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இப்போ மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதனால அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் 23rd லா கமிஷன்? ஓகேவா? 23வது சட்ட ஆணையத்தின் பதவிக்காலம் பார்த்தோம்னா நமக்கு 3 years. சரியா? 3 வருஷம் இருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட் find the correct statement on the sacking of trainee IAS officer பூஜா கேட்கர். பூஜா கேட்கரை சமீபத்தில் வந்து
அவங்களோட ஐஏஎஸ் கேண்டிடேச்சரையே கேன்சல் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒன் மேன் கமிட்டி ஹெடட் பை மனோஜ் திவேதி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் டு இன்வெஸ்டிகேட் த மேட்டர். ஸோ இவர் தலைமையில் தான் அந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மனோஜ் திவேதி ஆணையம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஷி ஹாஸ் பீன் சஸ்பெண்டட் அண்டர் ரூல் 12 ஆஃப் த சிவில் சர்வீஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் 1954 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? சிவில் சர்வீஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது 1954 வந்திருக்கும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் இந்த இடத்துல, போத் கரெக்ட். அடுத்தது குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக்குவது குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு யார் தலைமையில் குழு அமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2022ஆம் ஆண்டே இந்த ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். சஞ்சய் அகர்வால் குழு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா the awareness about which of the following was raised at the Quad Summit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குவாட் மாநாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா கிட்டத்தட்ட $10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து இந்த செர்விக்கல் கேன்சருடைய ஃபைட்டுக்காக நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டு ஃபைட் செர்விக்கல் கேன்சர் இந்தியா பிளெட்ஜஸ் $10 மில்லியன் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பார். சரியா? அடுத்தது Clade 1B is related to which of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Clade 1B அப்படிங்கிறத பார்த்தோம்னா மங்கி பாக்ஸோட ஒரு வேரியன்ட் தான் Clade 1B அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆளுநர் குழுவின் வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ AIIB அப்படின்னு இங்கிலீஷ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இதனுடைய மீட்டிங் எங்க நடக்குது அப்படின்னா உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரம் டாஸ்கண்ட் அப்படிங்கிற பகுதியில் தான் நடக்குது. சரிங்களா? அடுத்தது watching possessing child sex abuse material is a crime under which section of POCSO Act அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 15க்கு கீழே இதை தண்டிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 15 ஆஃப் த POCSO Act 2012 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சமக்ர சிக்ஷா அபியான் வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா நமக்கு 2018 லான்ச் ஆயிருக்கும். சரிங்களா? கல்வி சார்ந்த ஒரு திட்டம். அடுத்து, தீம் ஆஃப் நேஷனல் நியூட்ரிஷன் வீக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷியஸ் டயட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? நெக்ஸ்ட், நான் முதல்வன் உயர்வுக்கு படி திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். சரியா? அடுத்தது, பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். 2025க்குள் காசநோயை ஒழிக்க இந்தியா இலக்கு வைத்துள்ளது. காசநோய் ஒழிப்பதற்கான உலகளாவிய இலக்கு 2030 ஆகும். ஸோ இந்தியா வந்து உலகளாவிய இலக்குக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவோட இலக்கு 2025, உலகளாவிய இலக்கு அப்படிங்கிறது 2030. இப்போ இரண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே. ஓகேவா? அடுத்தது, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்யும். இந்த திட்டம் 2018 ராஞ்சியில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது சரிதான். இந்த திட்டம் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் சுகாதார காப்பீட்டு தொகையாக உத்தரவாதம் அளிக்கிறது. அதாவது 70 வயசுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் பார்த்தோம்னா அவங்களுக்கு காப்பீட்டு தொகையா, சுகாதாரத்திற்கான காப்பீட்டு தொகையா மத்திய அரசாங்கம் சமீபத்தில் கேபினெட் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதை ஒட்டி தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, வளிமண்டல அவதானிப்புகளை மேற்கொள்வதில் பயன்படுத்தப்படும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அமைச்சரவையால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்ட திட்டம் என்ன? சமீபத்தில் கேபினெட் வந்து இந்த வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்றதுக்காக ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அந்த திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிஷன் மௌசம். மௌசம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது வந்து ஒரு அரபிக் வார்த்தை, அதுக்கு மான்சூன் அப்படிங்கிறது தான் மீனிங். சரியா? அடுத்தது, the operation launched by India to send supplies to Laos, Myanmar and Vietnam. அதாவது லாவோஸ், மியான்மார், வியட்நாம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா மழையினால அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நிவாரண பொருட்களை அனுப்புறதுக்காக சத்பவ் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, சுபத்ரா ஸ்கீம் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? எங்கன்னா ஒடிசால. இந்த சுபத்ரா திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல ஒடிசால இருக்கக்கூடிய எலிஜிபிள் விமனுக்கு 50,000 rupees கொடுக்க போறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10,000 அப்படிங்கிற பேசிஸ்ல 5 வருஷத்துல 50,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. சரியா? அதுதான் இந்த சுபத்ரா அப்படிங்கிற திட்டம். அடுத்தது, வாட் இஸ் த ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் MSMEs அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியம் அப்படிங்கிறதா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். அடுத்தது, பெற்றோர் பங்களிக்கக்கூடிய சிறார்களுக்கான ஓய்வூதிய திட்டம் என்னன்னா NPS வாத்சல்யா 2024 மத்திய பட்ஜெட்ல சொல்லப்பட்ட ஒரு திட்டம். சரியா? அடுத்தது,
What is the plan to control prices of essential food commodities and ensure better prices அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு திட்டத்தின் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா, என்ன திட்டம் அப்படின்னா பிஎம் ஆஷா, அன்னதாத்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். ஸோ பிஎம் ஆஷா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா. அடுத்தது, அண்டர் விச் ப்ராஜெக்ட் வில் 2 women naval officers travel around the world அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சாகர் பரிக்ரமா 2 அப்படிங்கிற திட்டம். ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிற இந்த கப்பல்ல தான் உலகத்தை சுத்தி வர போறாங்க. சரிங்களா, ஐஎன்எஸ்வி தாரிணி. சரியா, கோவால இருந்து கிளம்பி திரும்பி கோவாவுக்கே வருவாங்க. ரைட். அடுத்தது, நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் எத்தனை கிலோமீட்டர் சுகாதார நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழக அரசாங்கம் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே சுகாதார நடைபாதைகளை அமைத்திருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில இந்த பயிற்சி, உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சரியா. அடுத்தது, ஓம் பர்வத் மலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் இது செய்தியில வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓம் பர்வத் மலை அப்படிங்கிறது நமக்கு பனி படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலை. ஆனா சமீபத்தில் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பனிக்கட்டிகள் எல்லாமே உருகி வெறும் கல்லு மட்டும்தான் இப்ப காட்சி அளிக்குது. சரிங்களா, அதனாலதான் செய்தியில வந்திருக்கு. இந்த ஓம் பர்வத் மலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உத்தரகாண்ட்ல இருக்கு. சரியா. அடுத்தது, the cyclone Asna, அந்த சைக்ளோன் அஸ்னாக்கு அஸ்னா அப்படின்னு சொல்லி பேர் வச்சது யாருன்னா பாகிஸ்தான் தான் பேர் வச்சிருப்பாங்க. அடுத்தது, வியட்நாமை உலுக்கிய யாகி புயல் எந்த கடலில் உருவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்சீன கடல், சவுத் சைனா சீல தான் இந்த யாகி அப்படிங்கிற புயல் வந்து உருவாகி இருக்கு. சரியா. அடுத்தது, மிஷன் மாசம் பற்றிய சரியான கூற்றினை கண்டறியவும் தீவிர வானிலை நிகழ்வுகளை கண்காணிக்க உதவுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கணிக்க உதவுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதா. சரியா. புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. இரண்டுமே சரிதான். சரியா. அடுத்தது, தமிழ்நாடு has 18 ராம்சார் சைட்ஸ். கரெக்ட் தான். வெட்லாண்ட்ஸ் இன் தமிழ்நாடு கான்ஸ்டிடியூட் 6% ஆஃப் த டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஸோ இது இந்தியாவோட ஆவரேஜோட அதிகம். இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 4% தான். ஆனா தமிழ்நாடு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெட்லாண்ட்ஸ் தமிழ்நாடோட டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியால அரௌண்ட் 7% இருக்கு அப்படிங்கறத இந்த டேட்டா நமக்கு காட்டுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா. அடுத்தது, கியூபா வாஸ் அஃபெக்டட் பை விச் ஹரிகேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஹரிகேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலீன் அப்படிங்கிற இந்த ஹரிகேன் தான். சரியா. நெக்ஸ்ட், எக்கனாமிக்ஸ் சார்ந்த கேள்விகள். ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் ஆகஸ்ட் மந்த் என்னன்னா 1.7 lakh crore. ஓகேவா. நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி ஆன் ட்ரக் யூஸ்ட் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புற்றுநோய் சிகிச்சையில பயன்படுத்தக்கூடிய மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5%. சரிங்களா. அடுத்தது, ஜிஎஸ்டி ஆன் பிரீமியம் பேமெண்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறப்ப நம்ம ஒரு பிரீமியம் தொகை அப்படிங்கிறத கட்டுவோம். அந்த பிரீமியம் தொகைக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 18% போடுறாங்க. ஸோ அந்த 18% போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு கமிட்டி இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய பேசிஸ்ல தான் இந்த ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு. சரியா. அடுத்தது, சமீபத்தில் இந்தியாவில் அந்நிய செலவாணி இருப்பு அதன் அதிகபட்ச மதிப்பை எட்டியது. அமெரிக்க டாலரில் அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா ஹையஸ்டா வந்துருச்சு. ஓகேங்களா. அதான் அமெரிக்கன் டாலர்ஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா $689 பில்லியன் வந்துட்டு போச்சு. சரிங்களா. அடுத்தது, உடல் நலம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி விகிதங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாம்ராஜ் சௌத்ரி. ஓகேங்களா, அவருடைய தலைமையில தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, வரி செலுத்துதல், பங்குச்சந்தை, முதலீடு உள்ளிட்டவற்றுக்கான யூபிஐ பணப்பரிவர்த்தனை உச்சவரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய உச்சவரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 5 லட்சம் ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா. அடுத்தது, மினி டைடல் பார்க்ஸ் எங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர்லயும் சேலத்திலையும் ஆல்ரெடி இப்போ வந்திருக்கு. விழுப்புரத்துல தான் ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் வந்துச்சு. இன்னும் வேலூர், தூத்துக்குடி அண்ட் தென் திருப்பூர் இந்த 3 பகுதிகளிலும் மினி டைடல் பார்க் வரவிருக்கு. இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க. சரியா. அடுத்தது, ஸோ சூஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிளேசஸ் மார்க்டு இன் த அபவ் மேப். ஸோ 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளை நம்ம கரெக்டாக சொல்லணும். சரிங்களா. ஸோ பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு பிளேஸ், ஸோ இந்த பார்டர் பார்த்தோம்னா இந்த பார்டர் கண்ட்ரி பார்த்தோம்னா இந்த 1 அப்படிங்கிறது நமக்கு லெபனான். ஓகேவா. இந்த ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு சிரியா.
அடுத்தது இந்த பகுதி வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச பகுதி தான், அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். இந்த 3 அப்படிங்கிற பகுதி நமக்கு இஸ்ரேல். அடுத்தது இந்த சின்ன பகுதியை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, 4ன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4 அப்படிங்கிற பகுதி வந்து நமக்கு காசா. இந்த கடல் பகுதி நமக்கு மெடிட்டரேனியன் சி. இங்க இருக்கக்கூடிய கடல் பகுதி பார்த்தோம்னா நமக்கு டெட் சி. சரியா? ஸோ முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். ஸோ கரெக்ட் ஆர்டர் என்ன, லெபனான், சிரியா, இஸ்ரேல் அண்ட் தென் காசா. சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். சரிங்களா? மிடில் ஈஸ்ட் மேப் வச்சு கேட்டிருக்காங்க, ஐ மீன் வெஸ்ட் ஏஷியா. அடுத்தது தமிழ்நாடு 50th சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பணப்பாக்கம் அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல தான் வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ரிசர்வ் வங்கியோட பணவியல் கொள்கை குழு பற்றி கேட்டிருக்காங்க. 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது. வட்டி விகிதங்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் தலைமையில் 6 உறுப்பினர்களை கொண்டது மற்றும் 3 உறுப்பினர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி எவ்ரி 2 months மீட் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதை பத்திலாம் நமக்கு டிஸ்கஸ் பண்ணி அந்த ரேட்ஸ்லாம் நமக்கு ரிலீஸ் பண்றது இவங்க தான். அதுல ஆர்பிஐயோட கவர்னர், டெபுட்டி கவர்னர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 3 பேரை மத்திய அரசாங்கம் நியமிப்பாங்க. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. சரிங்களா? அடுத்து கிரியேட் இன் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். கிரியேட் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சமீபத்தில் கொண்டு வந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து அனிமேஷன், கேமிங், அடுத்ததா பார்த்தோம்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, ரீல் மேக்கிங், ஃபிலிம் மேக்கிங், இதோட ரிலேட் ஆகி வர்றது தான் இந்த கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். சரியா? இது புதுசா இருக்கிறது, அதனால நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது ஓமியம் வில் செட் அப் இட்ஸ் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட். நம்ம பார்த்தோம் ஓமியம் அப்படிங்கிற நிறுவனத்தோட நம்ம முதல்வர் வந்து அமெரிக்கா போனப்போ ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கிரீன் ஹைட்ரஜன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எங்க பிளான்ட் இருக்க போது அப்படின்னா செங்கல்பட்டுல இருக்க போகுது. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். போலியோ தடுப்பூசி 1955 கண்டுபிடிக்கப்பட்டது. இளம்பிள்ளைவாத போலியோ வைரஸ் தடுப்பூசி ஜோனஸ் சால்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து ஆல்பர்ட் ப்ரூஸ் சபின் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான கூற்றுகள்னு பார்க்குறப்ப 3மே நமக்கு கரெக்ட் தான். இந்தியா வந்து போலியோ ஃப்ரீ கண்ட்ரியா 2014 வந்திருக்கும். ஓகேங்களா? கடைசியா நமக்கு போலியோ கேஸே எப்போ வந்திருக்கும்னா 2011 தான் வந்திருக்கும். ஆனா இப்போ மெகாலயால ஒரு கிராமத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து போலியோ தொற்று இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். அடுத்தது பொலாரிஸ் டான் மிஷன் பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொலாரிஸ் டான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸ்பேஸ் எக்ஸோட மிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன், அதாவது இது வரைக்கும் ஸ்பேஸ் வாக், ஆக்சுவலி ஓகே ஸ்பேஸ் வாக் மிஷன். இது வரைக்கும் பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான் வந்து விண்வெளியில இந்த ஸ்பேஸ் வாக்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சிவிலியன்ஸ் ஒரு 4 பேர் தான் இந்த ப்ராஜெக்டுக்கு கீழே விண்வெளிக்கு போறாங்க. அவங்க போய் ஸ்பேஸ் வாக் பண்ண போறாங்க, சிவிலியன்ஸ் பண்ண போறாங்க. அதனால இதை கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அதுதான் அடுத்த கேள்வி. உலகின் முதல் வணிக ரீதியிலான விண்வெளியில் நடக்கும் பயணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா போலாரிஸ் டான் அப்படிங்கிறது. அடுத்தது எம்பாக்ஸ், அதாவது மங்கி பாக்ஸ், அதான் எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதற்கு எதிரான முதல் தடுப்பூசியாக உலக சுகாதார அமைப்பால் அறிவிக்கப்பட்ட தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தோம்னா MVA-BN அப்படிங்கிற இந்த தடுப்பூசி. சரிங்களா? அடுத்தது சரியான கூற்றை கண்டறியவும். 2035க்குள் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையத்தை உருவாக்க இந்தியா விரும்புகிறது. அதாவது பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சர்வதேச விண்வெளி நிலையம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இந்த பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை 2035க்குள்ள உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு இலக்காக இருக்கு. இந்தியா 2040ற்குள் மனிதர்களை சந்திர பயணத்துக்கு அனுப்ப விரும்புகிறது. ஓகேங்களா? ஸோ மேன்ட் லூனார் மிஷன் பை 2040 அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பார். ரெண்டுமே கரெக்ட் தான், இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது அமெரிக்க இந்திய ராணுவத்திற்கான குறைகடத்தி ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கன்னா கொல்கத்தால வரப்போகுது. சரியா? அடுத்தது கொசுக்களின் இனவிருத்தியை தடை செய்யும் பாக்டீரியா எது அப்படின்னா உல்பாக்கியா அப்படிங்கிற இந்த பாக்டீரியா தான். ஓகேவா? நெக்ஸ்ட்
இந்தியாவில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பரம் ருத்ரா அப்படிங்கிறது தான் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. சமீபத்தில் டெல்லி, கொல்கத்தா, பூனே அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களுக்கு நம்ம பிரதமர் இதனை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சார். சரிங்களா? ஸோ பரம் ருத்ரா அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது கடைசியா பார்த்தோம்னா நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சல் பார்னியர் அப்படிங்கிறவர். சரியா? நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லியா யார் வந்திருக்காங்கன்னா அதிஷி வந்திருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் விமன் பைலட் ஆஃப் தேஜாஸ் ஃபைட்டர் பிளேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மோகனா சிங் அப்படிங்கிற லேடி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பெரியார் பப்ளிஷ்ட் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இன் தமிழ் இன் விச் இயர், எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1929. ஹிந்து பேப்பர்ல இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இயர்ல கன்ஃபியூஷன் வேணாம். 1929 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நியூ பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனுரகுமார திசநாயகே அப்படிங்கிறவர் தான் நியூ பிரசிடென்டா வந்திருக்காரு. அடுத்தது ஹரிணி அமரசூரியா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்காவுடைய பிரதமரா வந்திருக்காங்க. ஓகேவா? அனுரகுமார திசநாயக்கா அப்படிங்கிறவர் வந்து பிரசிடென்ட், ஹரிணி அமரசூரியா அப்படிங்கிறவங்க வந்து பிரைம் மினிஸ்டர். சரியா? ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர். லாஸ்டா ஷிகேரு ஹிசிபா, இவர் எந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காங்கன்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காங்க. சரியா? ஸோ நம்ம செப்டம்பர் மந்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அப்ஜெக்டிவ் டைப்ல பார்த்திருக்கோம். நம்ம ஒரு 140 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.